ஜெய் சாயிராம். நாம் சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறோமா, பயணம் செய்கிறோமா என்று அடிக்கடி சரிபார்த்து கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு பாதையில் யாரையோ பின்தொடர்ந்து போகாமல் நமக்கான பாதையில்தான் போய்கொண்டிருக்கிறோமா என்று சரி பார்த்து கொள்ளலாம் எப்பொழுதுமே. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன்னுடைய அப்பாவின் கையை இறுக பற்றிக்கொள். கழுத்தை நெரிக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது காணாமல் போகும். உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். நிராகரித்து விடாதே என் பிரியமே, நிராகரித்தே விடாதே, பின் நீதான் வருத்தப்படுவாய். என் அன்பு பிரியமே, எது வந்தாலும் தைரியமாக நிற்க கற்றுக்கொள். வெற்றியை பற்றி நீ உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உணர்ந்தால் அது யாருடைய வெற்றியாக இருந்தாலும் சரி, அந்த வெற்றி விரைவில் உன்னிடமும் வந்து ஒட்டிக்கொள்ளும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யாருடைய வெற்றியையும் பார்த்து பொறாமையோ கோபத்தையோ மட்டும் வெளிப்படுத்தாதே என் பிரியமே. பிறகு நீ எவ்வளவு விரட்டி சென்றாலும் உன்னுடைய வெற்றியை நீ தொடக்கூட முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. மற்றவர்களுக்கு ஏதேனும் நீ வாக்குறுதிகளை கொடுத்தால், மற்றவர்களுக்கு நீ ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் எப்படி அதை நிறைவேற்ற வேண்டுமோ அதில் கவனம் செலுத்த வேண்டும் என் பிரியமே. நிறைவேற்றுவதில் அதீத கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உனக்கு நீயே சில வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டே இரு. அதை நிறைவேற்றுவதில் முழு ஆர்வத்தை காட்டிவிடு. மற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதைக் காட்டிலும் உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். மிக பிரம்மாண்டமாகவே உன்னை அழைத்து செல்லும் என் பிரியமே. எதையும் நாளைக்கு என்று மட்டும் தள்ளி போட நினைக்காதே. நாளைக்கு செய்து கொள்ளலாம் என்று நீ தள்ளி போடுவதால் உனக்கு இன்றைய பொழுது எளிதானதாக அமைந்து விடலாம். ஆனால் நாளைய பொழுது மிகவும் கடினமானதாக மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே எப்பொழுதும். மீண்டு வரவே முடியாத துயரம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து செல்லும் மன வலிமை, அந்த மன வலிமை உன்னிடத்தில் இருக்கிறது. எல்லோருக்குள்ளும் அது இருக்கத்தான் செய்கிறது. துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்வது ஒன்றும், அப்படி பார்ப்பது ஒன்றும் உனக்கு புதியதல்ல என் பிரியமே. இதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் வந்த சில கடினமான சூழ்நிலைகளை, கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி சமாளித்து வெளியே வந்தாய் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார் என் பிரியமே. அது உனக்கு புதிய மன உறுதியையும் தைரியத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அதை துணையாக கொண்டு எதையும் கடந்து செல்ல உன்னால் நிச்சயமாக முடியும் என்று நம்பு. நீ சோர்ந்து போயிருக்கும் பொழுது வேதனையில் இருக்கும் பொழுது உன்னுடைய மனம் அந்த சோர்வுகளையும் வேதனைகளையும் சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்காமல் பார்த்துக்கொள் என் பிரியமே. மாறாக வலிமையை பற்றியும் உனக்குள் புதைந்துள்ள அதீத ஆற்றல்களை பற்றியும் சிந்தனை செய்ய கற்றுக்கொள். நீ எதை பற்றி சிந்தனை செய்கிறாயோ அதைதான் ஈர்த்து கொள்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னை காயப்படுத்தும் வேதனைகளை பற்றி நினைக்காமல் நீ செய்ய போகும் சாதனைகளை பற்றி நினைக்க கற்றுக்கொள் என் பிரியமே. நீ செய்ய போகும் சாதனைகளை பற்றி நினைக்க கற்றுக்கொள் என் அன்பு பிரியமே. உனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக நீ வாழ்க்கையில் வாழ ஆரம்பித்தால் எல்லாமே மாறிவிடும் என் அன்பு பிரியமே. போனதை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று
அப்படியே உன் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு உன் மனதை வைத்துக்கொள். அப்படி இருந்தாலே போதும். புலம்ப வேண்டிய அவசியமும் இல்லை, கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியமும் இல்லை. நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நிகழும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். கழுத்தை நெரிக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பை நான் உனக்கு உருவாக்கி காட்டுவேன். நீ மிகப்பெரிய சாதனையாளர்தான். ஆம் என் பிரியமே, நீ மிகப்பெரிய சாதனையாளர்தான். இன்னும் அடையாளப்படுத்தப்படாத எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கிறது. அவற்றில் உன்னுடைய வெற்றியும் ஒன்றாக இருக்கத்தான் செய்யும். உன்னுடைய வெற்றி இன்னும் மறைந்துதான் கிடக்கிறது. வெற்றி இல்லாமல் போய்விடவில்லை என் பிரியமே. அதை நீதான் அடையாளப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை விட ஆசைப்பட்டு கிடைக்காமல் போனவைதான் அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள் உனக்கு வாழ்வில் ஒரு முறைதான் கிடைக்கும். சில விஷயங்கள் ஒரு முறைதான் கிடைக்கும். அதையும் தவறவிட்டால் அதையே நினைத்து நினைத்து வாழ்வு முழுக்க வருத்தப்பட்டுபடி ஆகிவிடும் என் பிரியமே. வருத்தம் அடையும்படி ஆகிவிடும். கிடைக்கின்ற சிலவற்றையும் தவற விட்டுவிட்டு வாழ்வின் சந்தோஷத்தையே தொலைத்து விடாதே என் பிரியமே. வாழ்வின் சந்தோஷத்தையே தொலைத்து விடாதே. இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உன்னால் எல்லாம் முடியும். உண்மையாக சிறப்பாக செயல்பட்டால் யாரும் யாரையும் நிச்சயமாக ஜெயிக்கலாம், வென்று காட்டலாம். இங்கு திறமைகள் இல்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது. திறமை எது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாதவர்கள்தான் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அதில் நீயும் ஒருவராகத்தான் இருக்கிறாய். ஒவ்வொருக்குள்ளும் மறைந்துள்ள திறமைகள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழலில் நிச்சயமாக வெளிவரும் என் பிரியமே. இக்கட்டான சூழலில்தான் வெளிவரும். வாழ்வில் இக்கட்டுகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் இதுவரை நீயே பார்க்காத புதிய நபரை நீ உனக்குள் காண்பாய். உனக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தால் வீழ்ந்துவிட வேண்டாம் என் பிரியமே. வீழ்ந்துவிடவே வேண்டாம். விமர்சனங்களிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியதும் நீ உன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டியதும் என்ன என்பதை முதலில் ஆராய கற்றுக்கொள். அப்பொழுதுதான் விமர்சிப்பவர்களும் உன்னுடைய வளர்ச்சிக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு நேரடியாக உனக்கு உதவுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அர்த்தமுள்ள விமர்சனங்களை மட்டும் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிரியமே. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அர்த்தமே இல்லாத விமர்சனங்களை அப்படியே விட்டுவிடு. காதில் துளி கூட வாங்காதே. உண்மையில் அர்த்தமற்ற விமர்சனங்களே அல்ல என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்களுடைய வெறும் சொற்கள் அவ்வளவுதான் அந்த விமர்சனங்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் நேருக்கு நேர் சந்திக்காமல் அதை தீர்க்க முடியாது என்பதை முதலில் உன் மனதில் தெளிவாக பதிய வைத்துக்கொள். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே இங்கு இல்லை. பிரச்சனைகள் நிறைந்ததுதான் வாழ்வு. பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ பழகி விடுவதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு கடந்து சென்றுவிடு. பிரச்சனைகளோடு வாழ பழகிவிடாதே. பிறகு அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். போனதை நினைத்து எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருக்காதே. எல்லாம் தெரிந்தது போல நடிக்கவும் செய்யாதே. அப்படி நீ நடிக்க ஆரம்பித்தால் எதையுமே உன்னால் சுயம்பட கற்றுக்கொள்ளவே முடியாது.
தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டாலே அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் என் பிரியமே. ஒப்புக்கொள்ள பழகிக்கொள், தெரியாததை கற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களை திருத்துகிறேன் என்று அவர்களோடு முட்டி மோதிக் கொண்டிருக்காதே என் பிரியமே. அவர்களோடு முட்டி மோதாதே. ஒரு சிலரை நீ என்னத்தான் செய்தாலும் திருத்தவே முடியாது, அது அவர்களுடைய சுபாவம். சிலர் அவர்களாகவே புரிந்து கொண்டால்தான் திருந்துவார்கள். மற்றவர்கள் சந்திக்கும் ஆபத்தில், கஷ்டத்தில், தோல்வியில் அவர்களை காப்பாற்ற நீ பெரியதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் என் பிரியமே. பெரிதாக ஒன்றுமே செய்ய வேண்டாம். வெறுமனே உனக்குள் நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை வார்த்தையை மட்டும் சொல்லிப்பார். அதுவே மிகப்பெரிய பலமாக மாறிவிடும். அவர்களை பாதி காப்பாற்றுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். உன்னுடைய வாழ்வை வேறு எங்கும் தேடாதே என் பிரியமே. நீ கடந்து வந்த பாதையிலேதான் உனக்கான பாடங்களும் ஒளிந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்வை உன் பாதையில் தேடாமல் வேறு ஒருவர் பாதையில் தேடினால் எதுவுமே உனக்கு கிடைக்காது என் பிரியமே. உனக்கான பாதையை உருவாக்கி அதிலுள்ள அனைத்தையும் நீ கற்றுக்கொண்டாலே போதும். மிகப்பெரிய பிரம்மாண்டம் உனக்காகவே காத்திருக்கிறது. கழுத்தை நெரிக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக தீரும். தீர்த்து வைப்பேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் அப்பாவின் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டே இரு. ஆக வேண்டியதை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. நிழலாக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரை, நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை, என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும்? உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப் போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப்பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணக்கர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார். இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. சிறிய தவறுக்காக ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும். என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பார்வையால் நீ 8 திக்கிலும் பாதுகாக்கப்படுகிறாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த இறைவனும் துணை இருப்பதே இல்லை. எந்த இறைவனை வேண்டினாலும் அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதும் இல்லை.
உன்மேல் முதலில் நம்பிக்கை வை. உன்னை படைத்த இறைவன் மேல் முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார். தன்னம்பிக்கையோடு இருப்பவனுக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் பயமே இருக்காது. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா திசையிலிருந்தும் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நாள், கிழமை, பூஜை அனைத்துமே எனக்கு முக்கியமே அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எதுவுமே தேவையும் அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு, என் மீது முழு அன்பையும் வைத்துவிட்டு ஒரே முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும். அடுத்த நொடியே நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளை தீர்ப்பேன். உன் மன போராட்டத்தை துடைத்து வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் என்னும் சூழ்நிலையை உன் வாழ்விற்கு நான் உருவாக்கியே தீருவேன். பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையாடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயி நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு. பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டி பிடித்து விடலாம். நிச்சயமாக வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம்.
ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலரின் கோபத்தை கூட மன்னித்துவிடு, மறந்துவிடு. ஆனால் உதாசீனப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மன்னித்து விடாதே, மறந்தும் விடாதே. இது நாள் வரை பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது உன் மனதிலும் உன்னுடைய நினைவிலும். சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேசத் தெரியாமல் அல்ல, பேசத் தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது, தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள். உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது, யார் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், என்னெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் தானே? இது உனக்கு புரிகிறது தானே? அப்படி என்றால் உன்னுடைய அனைத்து பாரம், போராட்டம், மனக்குமுறல்கள், வேதனை அனைத்தையும் என்னிடம் கொட்டிவிட்டு நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ நிம்மதியடைவாய், எது இருந்தால் உன் வாழ்விற்கு மகிழ்ச்சி என்பது உன் சாயப்பாவிற்கு உன்னை விட அதிகமாகவே தெரியும். நீ எதையுமே மனதில் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ காத்திருந்து காத்திருந்து இது நாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு காத்திருந்தாயோ அதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு வரப்போகிறது. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் சூட்சம வார்த்தைகள். ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருந்தும் போது கூட உனக்கான மாற்றங்கள் நீ நினைத்தவுடன் நடக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் மனதில் இருப்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கான நேரம், உனக்கான காலம் எல்லாம் கனியும் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். அதற்காகத்தான் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதமும் கூட. நீ பொறுத்திருந்ததெல்லாமே போதும், நீ காத்திருந்தது எல்லாமே போதும். உனக்கான நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக உனக்கான நேரம் இதுவேதான். கடைசி நிமிடத்தில் கூட மாறிய மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது. உன் வாழ்க்கையும் மாறும். மாற்றங்களை நான் உண்டு பண்ணுவேன். தைரியமாக இரு. இது நாள் வரை எதுவும் தவறாக உன் வாழ்வில் நடந்துவிடவில்லை, நிகழவும் இல்லை. எதுவும் தவறாக முடிந்துவிடவும் இல்லை. எனவே பயப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் ஏன் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை? என்னை முழுவதுமாக நம்பு. என்னிடம் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையானதை நான் பார்த்து பார்த்து உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, சிந்திக்காமல் செயலில் இறங்குவது வெற்றியை கொடுக்காது, கொடுக்கவும் செய்யாது. சிந்தித்து செயலாற்று. என்ன நன்மை வேண்டுமோ, என்ன நன்மை வர வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். ஆனால் முதல் நிமிடத்தில் நிதானமாக நின்று யோசித்து செயல்பட்டால் பின்வரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வெற்றி நிமிடமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மனபாரமாக அது இருந்து விடவே கூடாது, இருந்து விடவும் கூடவே கூடாது.
உன் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நினைக்கும் நினைவுகள் அனைத்தும் உயராக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் சாதனை புரிவது, வெற்றி அடைவது என்பது மிக மிக எளிதான காரியமே. மனதில் 1000 கவலைகளையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே வாழ்வது என்பது மிக சுலபமான விஷயமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும், நன்றாகவே புரியும்.